எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் மட்டும்தான். இவருக்கு ஆண் குழந்தை இல்லை. அவர் அவருடைய மனைவிக்கு ஃபேமிலி பிளானிங், அதாவது குடும்ப கட்டுப்பாடு செய்துவிட்டார். அவருக்கு அந்த ஆண் வாரிசு இல்லை. அவருக்கு 2 பெண் குழந்தை மட்டும்தான் பிறந்துள்ளது. அவருடைய ஜாதகத்தில் என்னென்ன கிரக நிலைகள் இருந்தால் அவருக்கு அந்த பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருக்கும், ஆண் வாரிசு இல்லை என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 13/12/1985 பிறந்துள்ளார். இவர் 2:30 மணிக்கு பிறந்துள்ளார். PM 2:30 PM மதியத்தில் பிறந்துள்ளார். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவர் துலாம் லக்னத்தில் பிறந்துள்ளார். லக்னத்திலே கேது செவ்வாய், 2இல் சூரியன் புதன் சுக்கிரன் சனி, 3இல் சந்திரன், 4இல் குரு, 7இல் ராகு. இவர் பிறக்கும் பொழுது கேது திசை 2 வருடம் 4 மாதம் 10 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு சுக்கிர திசை ஒரு 20 வருடம். அதன் பிறகு சூரிய திசை ஒரு 6 வருடம். சந்திர திசை ஒரு 10 ஆண்டு காலம். செவ்வாய் திசை ஒரு 7 ஆண்டு காலம். 45 வயது 4 மாதம் 10 நாட்கள் வரைக்கும் அவருக்கு செவ்வாய் திசை தான் நடந்து கொண்டிருக்கும். வயது இப்போது இவருக்கு 40 வயது 7 மாதம் 9 நாட்கள் ஆகும். இவருக்கு நடப்பது செவ்வாய் திசையில் குரு புத்தி 14/9/2026 வரைக்கும் நடக்கிறது. இவருக்கு பெண் குழந்தைகள் மட்டும் ஏன் பிறந்தது என்பதை பற்றி பார்ப்போம். லக்கணத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி 5ஆம் பாவகம், எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. ஆனால் 5ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி சூரியனோடு சேர்ந்துள்ளார். அது பாவத்துவ அமைப்பு தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவு அதே இடத்தில் தான் பார்க்கிறது. ஆனால் அந்த இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறது. புத்திரத்தை தரக்கூடிய காரகனாகிய குரு நீசமாகி இருக்கிறார். அவர் 4ஆம் இடத்தில் கேந்திர பலத்தோடு தான் இருக்கிறார். நீசமாகி இருந்தால் பரவாயில்லை, அவர் அந்த குழந்தை பாக்கிய அமைப்பை கொடுத்திருப்பார். ஆனால் அவர் சூரியன் சனியோடு சேர்ந்து பாவத்துவ அமைப்பில் சனியினுடைய 3ஆம் பார்வை குருவிக்கு விழுகிறது. அதேபோல் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையும் குருவிக்கு விழுகிறது. அதுபோல் சனி செவ்வாய் இருவருடைய தொடர்பும் குரு பெறுவதால், குரு ஏற்கனவே நீசமாகி உள்ளார். அதனை சனி செவ்வாய் 2 கிரகங்களும் தொடர்பு கொண்டு இருப்பதால் குரு அதிக பலவீனம் அடைகிறார். அதனால் அவருக்கு அந்த 5ஆம் பாவகம் எந்த விதமான பாவ தொடர்பும் அடையவில்லை. சூரியன் சனியோடு சேர்ந்திருந்தாலும் அந்த சுக்கிரன் அங்கே இருந்து அதை ஓரளவுக்கு சுபத்துவப்படுத்துவதால் அந்த 5ஆம் அதிபதி பெண் குழந்தையை மட்டும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இதனால் இவருக்கு அந்த குரு நீசமாகி சனி செவ்வாய் இருவருடைய தொடர்பை பெறாமல் இருந்தால் இவருக்கு 2 பெண் குழந்தை பிறந்து அதன் பிறகு ஆண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த சனி செவ்வாயினுடைய தொடர்பை கிடைத்ததால் அந்த குருவிற்கு அந்த ஆண் வாரிசை தடை செய்து விட்டது. இவர் 12ஆம் இடம் அதிக சுபத்துவ அமைப்பில் இருப்பதால் இவர் அந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுகிற டிரைவராக இருக்கிறார். இவர் அதிகமாக படிக்கவில்லை. படிப்பு இவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் இடம் நீச்ச கிரகங்கள் அமர்ந்து சனி செவ்வாய் இருவருடைய தொடர்பை பெற்றிருப்பதால் அந்த படிப்பு 10th வரைக்கும் தான் இவர் படித்துள்ளார். அதற்கு மேல் இவரால் படிக்கவில்லை. இவர் 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்து சந்திரன் அப்போதான் வளர்பிறையை நோக்கி போய் கொண்டிருப்பதால் சந்திரன் 4ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் அந்த சுக்கிர தசையில் இந்த சந்திர புத்தியில் அவருக்கு அந்த அம்மாவை இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது சிறு வயதிலேயே. அதன் பிறகு அந்த சுக்கிர தசையிலேயே அவருக்கு திருமணத்தை கொடுத்தது. அதன் பிறகு 2 பெண் குழந்தையை கொடுத்துள்ளது, ஆண் குழந்தை இல்லை. இதுபோல் குரு பாதிக்கப்பட்டு சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெறும்பொழுது அவருடைய ஜாதகத்தில் அந்த ஆண் குழந்தை அமைப்பு தடைபடும், பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கும் என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். மற்றொரு தகவலுடன் வேறொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.